ஈசுடைய தலைமையில உட்காருமா? கீழே உட்கார மாட்டாங்களா? ஈசுடைய தலைமையில உட்காருமா? கீழே உட்கார மாட்டாங்க. அது தெரிஞ்சு என்ன பண்ணுறது? ஆயிட்டு வரேன் உட்கார வச்சு போனார் இல்ல தண்ணி கிட்ட விடும் போல 69,000 எண்ணி வச்சு ஊத்து மேல தண்ணி 69,000 69,000 மேல 9,000 69,000 எண்ணி வச்சு தண்ணி ஊத்திக்கோ. கம்பெனி வாங்க அவரா ஊத்துறாரு.
மயிலாடுக தச்சிரமா அந்த வட்டப்பாறை போறா ஏ மதி அந்த வட்டப்பாறை போறா ஓ வாழ்க்கதா என்ன சாலகுப்பத்தை சேர்ந்த மதி என்ற எங்களை சிவாஜி கம்பெனி நகைச்சுவை நடிகன் செத்து சிவராகுபதி போன்றால் இந்த ஊர் மக்கள் சார்பாக ஒரு கட்டு கணேஷ் மீடியம் ஒரு ஆன்ஸ் பாயிட்டும் ஒரு 501 ரூபாய் சுமோ ஒரு அந்த சேரு பத்தாதுடா எங்க மாமா வீட்டுல ஆமா இன்னும் கூட விலகே யாத்திரை அதுக்குள்ள போறீங்க எதுக்கு காலைல போய் வச்சா கங்கா எங்க அட எங்கடா
எங்க காணவில்லையா? எக்ஸ்போர்ட் கம்பெனி போயிருக்குது வேலைக்கு. ஆனா போம் ஐயா. ஓ, கங்கா எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும். நான் ஒருத்தன் இல்ல. நீ என்ன கேட்டா நான் சொல்லுவியா? கையில வெண்ணெய் வச்சு நெய் கலந்துருக்கேன். கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கங்கா எங்க இருக்குதா? கங்கா எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கிறா? எங்க தாத்தா வைகுந்த வாசகிட்ட எவனோ ஒருத்தன் போய் சொல்லிக்கிறான். வேற ஆளு நீ சிறப்புத்தி வச்சுக்கணும்னு சொல்லி ஆ, அவன் வந்தாரு. உன் காவல்காரன் சீதேவி மூதையை வச்சு அவங்க பொண்ணு ஓ இப்படி வாயா சொல்லு. கங்காவை நம்ம திருப்பதிக்கு எந்த கொண்டாடி போய் சொல்லிட்டு ஏய், ஏய். ஆலோசனை நம்பினடா வந்து அப்படிதான் கல்யாணம். ஏய், சாமி சொல்றத கரெக்ட். ஏய், இப்ப யார் தேவை நம்மளுக்கு? யாரு தேவை? கங்கா தான் தேவை. ஆமா உள்ள போய் போயிருந்தோம். எங்க தாத்தா வைகுந்த வாசகத்தை நான் தான் போய் சொல்லி இந்த ரெண்டு கம்யூனிட்டி தெரியவே தெரியாது. இருந்தாலும் பின்தொடர்ந்தே பாக்குறாங்க. டேய் மயனே, இப்படி இருக்கு. அறியாம பண்ண நீதானா? இடியே, எங்க எஜமான சொல்லி உன் தோலை போடுறா. இடியே, எங்க எஜமான சொல்லி உன் தோலை போடுறா. என்ன? எஜமான்டா. உங்க எஜமாட்ட போய் சொல்லி ஏன் தோலை விட்டு அப்ப விட்டோம். ஆ, முதல்ல உன் குடும்பத்துல குழப்பம் நடக்குதுன்னா என்னது? ஆமாட்டா பையா. எப்படி? உன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஏன்டா போன? ஆனா உன்னை பார்க்கணும் போயிருந்தா. ஆ, உன்னை பார்க்கணும் பார்த்து நீ ஆளு கிடையாது. என் பொண்டாட்டி இருந்திருப்பாள. உன் பொண்டாட்டியும் ஆளு கிடையாது. ஆ, சரி ஒரு வேளை உன் பொண்டாட்டி எங்க போயிட்டான்னு கேட்டு ஆ, உன் பொண்டாட்டிய ஆ. உன் பெருப்புங்கிற வாத்தியார் தள்ளி விட்டாங்க. ஆனால் ஒன்று வருங்காலத்தில் நடக்கும். இந்த கரடி மூஞ்சிக்கு இன்னும் ஆனதம். என்னாச்சு? உன் வீட்டுக்கு நான் போயிருந்தா போயிருந்தா? நீ ஏன் ஆளு கிடையாது. ஆ. உன் பொண்டாட்டியும் ஆளு கிடையாது. ஆ. சரி ஒரு வேளை உன் பொண்டாட்டி எங்க போயிட்டான்னு கேட்டேன். கேட்டதுக்கு? ஆமா அதுக்கு அவங்க சொன்னாங்க ஆ. உன் பொண்டாட்டிய உங்க பெருப்புங்கிற வாத்தியார் தள்ளி விட்டாங்க.